ராமிடம் உதவி இயக்குனராக இருந்தவர் தான் மாரி செல்வராஜ். இதுவரை அவருடைய இயக்கத்தில் 3 படங்கள் வெளியாகி இருக்குது. அந்த 3 படங்களுமே தரமான படைப்புகளாக உருவாகி அவரை முன்னணி இயக்குனர் வரிசையில் கொண்டு போய் நிறுத்தி இருக்குது. தற்போது அவர் வாழை படத்தை இயக்கி முடிச்சு அதுவும் ரிலீஸ் ஆயிடுச்சு. நேற்று ரிலீஸான வாழை ரசிகர்களிடையேயும் திரைத்துறையினரிடமும் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்குது. இந்த சூழலில் மாரி செல்வராஜின் மறுபக்கத்தை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இயக்குனர் ராமிடம் அலுவலக உதவியாளராக இருந்து பிறகு உதவி இயக்குனராக இணைந்தவர் தான் மாரி செல்வராஜ். பல வருடங்கள் உதவி இயக்குனராக இருந்துவிட்டு பரியேறும் பெருமாள் படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமானார். கடந்த 2018ஆம் ஆண்டு வெளியான அந்த படம் மெகா பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. முதல் படத்திலேயே சாதிய அட்டூழியங்களை தோலுரித்து காட்டும் தைரியமிக்க இயக்குனராக ஜொலித்தார் மாரி. அதன் காரணமாக அவருக்கு பாராட்டுகளும் குவிந்துச்சு. அந்த படத்தை தொடர்ந்து அவர் இயக்கிய கர்ணன் திரைப்படம் சுமாரான வரவேற்பை பெற்றாலும் தூத்துக்குடி மாவட்டம் கொடியங்குளத்தில் காவல்துறையினர் நடத்திய அராஜக தாக்குதலை மையமாக வைத்து உருவாக்கியிருந்தார் மாரி செல்வராஜ். அந்த படமும் மாரி செல்வராஜுக்கு நல்ல பெயரை பெற்றுக் கொடுத்துச்சு. அதே சமயம் வரலாற்றை திரித்து கூறிவிட்டார் அப்படிங்கிற விமர்சனமும் அவர் மீது ஒரு பக்கம் எழுந்தது குறிப்பிடத்தக்கது. முதல் 2 படங்களின் மூலம் சமூகத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்திய மாரி செல்வராஜ் கடைசியாக மாமன்னன் படத்தை இயக்கினார். உதயநிதி ஸ்டாலினின் கடைசி படமாக அந்த படம் அமைஞ்சிச்சு. இந்த படமும் இதுவரை யாரும் தொடாத கதைக்களத்தில் இருந்துச்சு. முக்கியமாக எம்எல்ஏவாக இருந்தாலும் அவரை சாதிய வக்ரவாதிகள் என்ன பாடுபடுத்துகிறார்கள் என்பதை பொட்டில் அடித்து சொல்லியிருந்தார் இயக்குனர் மாரி செல்வராஜ். மேலும் படமும் மெகா பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. மேலும் வடிவேலுக்கு இன்னொரு பரிமாணத்தை கொடுத்தது மாமன்னன். மாரி செல்வராஜ் இப்போ வாழை படத்தை இயக்கி முடிச்சிருக்கிறாரு. தன்னுடைய சிறு வயதில் நடந்த சம்பவங்களை அடிப்படையாக வைத்து மாரி உருவாக்கிய இந்த படம் நேற்று ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்குது. படத்தை பார்த்த ரசிகர்கள் தங்களுடைய மிகப்பெரிய வரவேற்பை கொடுத்திருக்கிறாங்க. அடுத்ததாக அவருடைய இயக்கத்தில் பைசன் காலமாடன் படம் உருவாகிட்டு வருது. அதில் ஹீரோவாக விக்ரமோட மகன் துருவும் நடித்திருக்கிறாரு. இந்த நிலையில் மாரி செல்வராஜ் தனியார் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு அளித்த பேட்டி இப்போ இணையதளங்களில் கலங்கடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அவர் அளித்த பேட்டியில், நான் 10வது படிக்கும் போது தான் எனது வீட்டுக்கு கரண்ட் வந்துச்சு. பரியேறும் பெருமாள் படத்தோட ரிலீஸுக்கு பிறகுதான் எங்கள் வீட்டில் பாத்ரூமும் வந்துச்சு. அதுவரை எனது அம்மாவும் அக்காவும் குளிப்பதற்கு தென்னங்கீத்தை வைத்து மறைத்திருப்போம். நாங்கள் ஆற்றிலும் குளிப்போம். எங்கள் வீட்டில் மொத்தம் 60 ஆடுகள் இருந்தன. மேலும் மாடுகளும் இருந்துச்சு. அந்த ஆடுகள் மாடுகளை நான் மேய்ப்பேன். எனது அண்ணன் சிவனைந்த பெருமாள் B.Ed படிப்பதற்கு பணம் இல்லாததால் ஒட்டுமொத்த ஆடுகளையும் மாடுகளையும் விற்றுவிட்டோம். அப்போது ஏற்பட்ட துக்கம் விழுந்தது போல் எங்கள் வீடு இருந்துச்சு. நான் நாயும் வளர்த்திருக்கிறேன். அதே போல் நாங்கள் பன்றிகளும் வளர்த்திருக்கிறோம். பன்றி வளர்ப்பதை இழிவாக பார்த்து வந்தார்கள். ஏன் இவர்கள் இழிவாக பார்க்கிறார்கள் என்று அப்போதே எனது மனதில் பதிந்து விட்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு.